அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்டடி டைம் யூடியூப் சேனல். நான் உங்கள் மணிகண்டன். நேற்று நம்ம ஆவரேஜோட பேசிக்ஸ் பார்த்தோம், சம் மாடல்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கி ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனோட சம் மாடல்ஸ் பார்க்க போகிறோம், அதோட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனோட பேசிக் என்னென்னா A/B அப்படின்னா A டிவைடட் பை Bன்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி அந்த இடத்துல எந்த நியூமரிக்கல் டேர்ம்ஸ் இருந்தாலும் 2:3 ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 3 நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கிட்டோன்னா A/B ஈக்குவல் டு 4:5. அதே மாதிரி B/C ஈக்குவல் டு 2:6. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா A/B B/C இதோட டோட்டல் ரேஷியோ கேட்குறாங்க. அப்படி கேட்குறப்ப நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் சியோட டேர்ம் கொடுக்கல, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஏவோட வேல்யூ என்னன்னு கொடுக்கல. அப்போ நம்ம டோட்டலாக ஏபிசின்னு எழுதிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டோட வேல்யூ எடுத்து எழுதிக்குவோம். ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 5. நமக்கு தேர்டு சியோட வேல்யூ தெரியாது. அந்த நமக்கு என்ன வேல்யூ தெரியலையோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது என்ன டேர்மோ அதை எடுத்து நம்ம அப்படியே காப்பி பண்ணி எழுதிக்கணும். இப்போ 4:5 அப்படின்னா பக்கத்தில் நம்ம 5 ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து எழுதும்போது ஏவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது பி அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 2 தான் எழுதிக்கணும். 2, 2, 6. இது நம்ம டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணணும். 4 மல்டிப்ளைட் பை 2 8, 5 மல்டிப்ளைட் பை 2 10, 5 மல்டிப்ளைட் பை 6 12. இப்போ நமக்கு ரேஷியோ வேல்யூ வந்துருச்சு. ஆனால் இதுதான் ஆக்சுவல் ஆன்சரான்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஆக்சுவல் ஆன்சர் தான். இப்போ ஆப்ஷனில் நமக்கு இப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ இதில் காமனான டேர்ம் என்னென்னு பாருங்கள். இது எல்லாமே 2ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்படின்னா இதில் காமனான டேர்ம் இது 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 4:5:6 நமக்கு கிடைக்குமா? இந்த வேல்யூ தான் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம செம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம், ஆனால் ஆப்ஷனில் ஆன்சர் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம தேடக்கூடாது. இந்த இதையும் நம்ம யோசிக்கணும். அடுத்த சம் போவோம். அடுத்து A/B ஈக்குவல் டு 3:4, B/C ஈக்குவல் டு 8:9. இப்போ நமக்கு ஏபிசி கேட்கல, எனக்கு ஏசி மட்டும் வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு டேர்மில் ஏ இருக்குது, சி இல்லை. செகண்ட் டேர்மில் சி இருக்குது, ஏ இல்லை. அப்போ இது எப்படி எழுதணும்னா போன சம் மாதிரியே தான் A/B/Cன்னு எழுதிட்டு இப்போ நமக்கு 3, 4. இப்போ நமக்கு சியோட வேல்யூ தெரியாது, நமக்கு பியோட வேல்யூ எடுத்து சியில் எழுதிக்கலாம், 4ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது ஏவோட வேல்யூ தெரியாது, எனக்கு பக்கத்தில் பி இருக்குது. அப்போ பியோட வேல்யூ 8, இப்போ ஏவும் 8 தான். 8, 8, 9 எழுதிட்டு டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணணும். 3, 8, 24, 4, 8, 32, 4, 3, 36 எழுதிட்டு இப்போ நமக்கு ஏவும் சியும் தான் வேணும். அப்போ நம்ம அந்த ரெண்டு வேல்யூ மட்டும் எழுதிக்கலாம். 24:36 அப்படின்னு எடுத்து எழுதிட்டோம். இதில் காமன் டேர்ம் என்ன? இதுவும் 2ஆல் டிவைட் ஆகும். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 12:18 மறுபடியும் 2ஆல் டிவைட் ஆகும். இப்போ 6:9. இப்போ 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இப்போ 2ஆல் டிவைட் பண்ணுறோன்னா 2ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ணுவோன்னு கிடையாது. எந்த ஒரு டேர்ம் கான்ஸ்டண்ட்டாக அதாவது காமனாக இருக்கோ அதால் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். அப்படி டிவைட் பண்ணும்போது 2:3 நமக்கு ஃபைனல் ஆன்சராக கிடைக்கும். அடுத்த கொஷின் தேர்ட் சம். இது ரெண்டும் ஒரு மாடல். இப்போ தேர்ட் சம் இது ஒரு மாடல். இதில் 2A ஈக்குவல் டு 3B ஈக்குவல் டு 4C அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் ஏபிசியோட ரேஷியோ கேட்குறாங்க. இதில் என்னென்னா 2A ஈக்குவல் டு 3Bன்னு சொல்லி எழுதிக்கலாம். இதில் நம்மளே ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டாக பிரிச்சுக்கணும். முன்னாடி எப்படி 2 ஸ்டேட்மெண்ட்டாக பிரித்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்ம 2 ஸ்டேட்மெண்ட்டாக பிரிச்சுக்கணும். இப்போ 2A ஈக்குவல் டு 3B இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துகிட்டு 3B ஈக்குவல் டு 4C இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கணும். இப்போ ஆல்ஃபா நியூமெரிக்கல் அதாவது ஆல்ஃபா நியூமெரிக்கலாக இருக்குது. இதில் நம்ம ஆல்ஃபாபெட் தனியாகவும் நியூமெரிக்கல் நம்பர்ஸ் தனியாகவும் பிரிக்கணும். அப்படின்னா ஏவை இங்கே வச்சுட்டு அந்தவுக்கு இருக்க பி இங்கே கொண்டு வரும்போது ஏ டிவைடட் பை பின்னு மாற்றிக்குவோம். அதே மாதிரி நியூமெரிக்கல் நம்பர்ஸ் 3 அங்கே வச்சுட்டு இங்கே இருக்க 2 அங்கே கொண்டு போகும்போது 3 டிவைடட் பை 2ன்னு மாற்றிக்குவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் பார்த்தோம்ல, A/B ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை பின்னு. இப்போ இங்கே நம்ம ஏ டிவைடட் பை பின்னு இருக்குது. இப்போ இதை நம்ம என்ன எழுதலாம்? 3:2ன்னு எழுதிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இப்போ ஏ கூடவே 2 தான் இருக்குது, அப்போ ஏவோட வேல்யூ தான் 2 வரணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா படி நம்ம இந்த மாதிரி எழுதுறதா கரெக்டு. அடுத்து பார்த்திங்கன்னா 3B ஈக்குவல் டு 4C அப்படின்னா B டிவைடட் பை C ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 3. அதே மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல் தனியாகவும் நியூமரிக்கல் நம்பர்ஸ் தனியாகவும் பிரித்து எழுதிக்கிறோம். அப்போ நமக்கு B/C ஈக்குவல் டு 4:3 அப்படின்னு சொல்லி நமக்கு 2 வேல்யூ கிடச்சிரும். இந்த கிடைச்ச வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும்னா இதே பழைய மெத்தடும் நம்ம எடுத்து எழுதிக்கணும். A/B/Cன்னு எழுதிட்டு நமக்கு ஆல்ரெடி
ஏபியில் என்ன கண்டுபிடிச்சோம், 3:2 கண்டுபிடிச்சோம். சியோட வேல்யூ தெரியாது. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய என்ன நம்பர் 2, அதை எடுத்து எழுதிக்கணும். அதே மாதிரி செகண்ட் டேர்ம்லேயே அதே மாதிரி ஏவோட வேல்யூ தெரியாது, ஆனால் பிசியோட வேல்யூ 4:3, அப்போ 4 4 3 எழுதிக்கணும். இப்போ டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறோம். 1 12 4 2 8 2 3 6. இப்போ இதை எடுத்து அப்படியே டைரெக்டாக எழுதுகிறோம். காமனாக என்ன 2ஆல் டிவைட் ஆகும். அப்போ 6:4:3 இதுதான் ஆன்சர். அடுத்த சம் பாருங்கள். ஃபோர்த் சம்மில் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அவங்களே ரெண்டு நம்ம செகண்ட் ஸ்டெப்பு இவங்க டைரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. 2a = 3b. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 4b = 5c. ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி பிரித்து கொடுத்துட்டாங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் தனியாகவும் நியூமரிக்கல் ஆர்டர் தனியாகவும் பிரித்து எழுதிக்கிறோம். பிரித்து எழுதிட்டு அது ரெண்டு ரேஷியோவில் மாற்றிக்கிறோம். a:b = 3:2 மாற்றிக்கிறோம். அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் b:c = 5:4 சொல்லி மாற்றிக்கிறோம். இப்போ நம்ம ஜென்ரலாக ரேஷியோ கண்டுபிடிக்கிற மெத்தடில் a:b:c கீழே வந்து 3:2 நமக்கு தெரியும். சியோட வேல்யூ பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கிறோம். 3 2 2. அதேமாதிரி கீழே வந்து ஏவோட வேல்யூ பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் 5 5 4. இப்போ இது வந்து நம்ம டைரெக்டாக ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 3 5 15, 2 5 10, 2 8. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா a:c வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து பியோட வேல்யூ தேவையில்லை. அப்போ வந்து டைரெக்டாக a:c அப்படின்னா 15:8. இப்போ இதில் நம்ம காமனாக எதுவுமே டிவைட் ஆகாது, எடுக்க முடியாது. அப்போ இதுதான் ரேஷியோ வேல்யூ. அடுத்து 5வது கொஷின். இதில் வந்து a/3 = b/4 = c/5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து ஏபிசியோட ரேஷியோ கேட்குறாங்க. இது வந்து பார்த்தோன்னே பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பேசிக் மாடல் தான். இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது இதோட ஈக்குவல் டு டோட்டல் வேல்யூ 1 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்போ இது தனித்தனியாக பிரித்து எழுதணும்னா a/3 = 1, b/4 = 1, c/5 = 1. எல்லா ஸ்டேட்மெண்ட்டோட வேல்யூ 1 தான். இப்போ இங்கே டிவைடில் இருக்கிறது அந்த பக்கம் போகும்போது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் மாறும். அப்போ a = 1 × 3, அதாவது 1ஆல் எந்த நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போதும் அதே வேல்யூ தான் வரும் நமக்கு. அப்படிங்கிறப்ப a = 3, b = 4, c = 5. அப்போ நமக்கு ஏபிசியோட ரேஷியோ வேல்யூ 3:4:5. அவ்வளோதான். அடுத்து வந்து இன்றைக்கான 5 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். இதிலிருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் சம் மாடல் கொண்டுன்னு சொல்லி ஒரு 3 ஹோம்ஒர்க் சம்ஸ் இதை ரெண்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கமெண்ட்டில் ரெண்டு ஆன்சர் பண்ணுங்கள். ரொம்ப பேசிக் கொஷின்ஸ் தான். இப்போ நடத்துனதுலேருந்து மட்டும்தான் எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெட் எக்ஸாமுக்கான டைம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பேப்பர் 1க்கும் ப்ரிப்பேர் பண்ணணும், சேம் டைம் இருந்துட்டு நீங்கள் உங்களோட ஓன் சப்ஜெக்ட் பேப்பருக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆல்ரெடி வெக்கேஷன் டைம் தான் இது. அதனால் இருந்துட்டு உங்கள் வெக்கேஷன் டைமை யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த டைம் எக்ஸாம் நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணிடணும் அப்படிங்கிற நம்ம இன்ஸ்டியூட் சார்பாருன்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். எல்லாருமே வந்துட்டு நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் வரும். அதுவும் இல்லாமல் டெய்லியும் பேப்பர் 1க்கான ஒரு சோர்ஸ் வந்துட்டு எடுத்து ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் டே டு டே உங்களோட சப்ஜெக்ட் பேப்பர் நீங்கள் கவர் பண்ணாலும் உங்களோட பேப்பர் 1க்கான ப்ரிப்பரேஷனுங்கிறதும் முக்கியம். ஏன்னா உங்களுக்கு டோட்டல் ஆவரேஜ் பார்க்கும்போது கடைசியில் உங்களுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இதை ரெண்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லுங்கள். தேங்க்யூ. இது நம்ம ஸ்டடி டைம் யூடியூப் சேனல். நான் உங்கள் மணிகண்டன்.